உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்கள் வெளியான தகவல். பிரிட்டன் விதித்த தடையால் கருணாவின் அரசியல் நிலைப்பாடு கேள்விக்குறியா? யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாட்டில் களமிறக்கப்பட உள்ள நூற்றுக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படையினர் வெளியான தகவல். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 11 இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. கருணா, சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்களுக்கு பிரிட்டன் விதித்த தடை, வரவேற்கும் கனடாவின் நீதி அமைச்சர். இனி விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபிரட்ன தெரிவித்துள்ளார். அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களை பொருளாதார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்துவது குறித்து ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க 5 உறுப்பினர்களை கொண்ட குழு சமீபத்தில் நியமிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் குறித்த குழுவால் தற்போது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் அமைச்சர்களின் இல்லங்களை வாடகைக்கு எடுப்பதற்கு 10க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் கோரிக்கைகளை சமர்ப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியா விதித்திருக்கும் தடையால் தனது அரசியலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று கருணா என்று அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் போது கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பான முன்னாள் இலங்கை முப்படை தளபதிகள் மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் தளபதி ஆகியோருக்கு பிரித்தானியா அதிரடியாக தடைகளை விதித்துள்ளது. உள்நாட்டு போரின் போது இழைக்கப்பட்ட கடுமையான மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களுக்கு பொறுப்பு கூறலை கோருவதையும் தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் கலாசாரத்தை தடுப்பதையும் நோக்கமாக கொண்டே இந்த தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த தடை தொடர்பில் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வையொன்றில் விநாயகமூர்த்தி முரளிதரன் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடவில்லை. அதனால் இந்த தடை என்னை பாதிக்காது, எனது அரசியலையும் பாதிக்காது. நான் அப்படியெல்லாம் செயற்பட்டிருந்தால் நான் அங்கு தஞ்சமடைந்த காலப்பகுதியில் பிரித்தானியா என்னை கைது செய்திருக்கலாமே. ஏன் என்னை பத்திரமாக திருப்பி அனுப்ப வேண்டும்? அப்போது இவையெல்லாம் தெரியவில்லையா? இவற்றை பற்றி நான் அலட்டிக்கொள்ளப் போவதில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடமராட்சி கிழக்கு குடத்தனை பொற்பகுதியில் சிறுமியொருவரை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியமை சம்பந்தமாக தேவையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சட்ட வைத்திய அதிகாரி மருதங்கேணி காவல்துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். மேற்படி பகுதியில் 14 வயது சிறுமியொருவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை அயலில் உள்ள வர்த்தக நிலையத்திற்கு பொருட்களை வாங்க சென்றதாகவும் அங்கு இனிப்பு வகையை கையாடியதாகவும் கூறி கடையின் உரிமையாளரான பெண் மேற்படி சிறுமியை மின்கம்பத்தில் கட்டி வைத்து தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் உடல் காயங்களுக்குள்ளான சிறுமி அன்று இரவே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் பிற சட்டவிரோத நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக புதிதாக சேர்க்கப்பட்ட 500 சிறப்பு அதிரடிப்படை பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். குறித்த விடயத்தை பொது பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய சிறப்பு அதிரடிப்படை உறுப்பினர்கள் விரைவில் தங்கள் பயிற்சியை முடித்துவிட்டு பணிக்கு வருவார்கள் என்று பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்தோடு தென் மாகாணத்தில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை கட்டுப்படுத்த 4 காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அம்பலாங்குடை பகுதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை சமாளிக்க 2 சிறப்பு காவல்துறை குழுக்கள் நிறுத்தப்பட்டுள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. மோசடியான விசாக்களை பயன்படுத்தி கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 11 இளைஞர்களும் அவர்களை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்த ஒரு தரகரும் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தின் பிறப்பாடு முனையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வுத்துறை அதிகாரிகள் குழுவினால் இந்த குழு கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவுக்கு தப்பிச் செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த 11 இளைஞர்களும் கொழும்பு, களுத்துறை, பதுளை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 35 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் அரச ஊழியர்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சமீபத்தில் வெளிநாட்டில் இருந்து நாட்டிற்கு திரும்பிய ஒரு குழுவினர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி இலங்கையில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது என்று தெரிவித்துள்ளார். சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, இலங்கை அதிகாரிகளுக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளதை தான் வரவேற்கிறேன். இலங்கையில் பொறுப்புக்கூறலை நோக்கிய மற்றொரு முக்கியமான நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டுள்ளார். 2023 கனடா மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக விதித்த தடைகளை தொடர்ந்து பிரிட்டனும் தடைகளை விதித்துள்ளது. இலங்கையில் தண்டனையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் கலாசாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கும் கனடா தொடர்ந்து பாடுபடும் என்றும் கனடாவின் நீதியமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி பதிவிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையில் மனிதுரிமை மீறல்களில் ஈடுபட்ட முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட, முன்னாள் ராணுவ தளபதி ஜெகத் ஜெயசூரிய, கருணா அம்மான் ஆகியோருக்கு எதிராக பிரிட்டன் தடைகளை விதித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர்களின் அரச இல்லங்கள் வெளியான தகவல். பிரிட்டன் விதித்த தடையால் கருணாவின் அரசியல் நிலைப்பாடு கேள்விக்குறியா? யாழில் கம்பத்தில் கட்டி வைத்து சிறுமி மீது தாக்குதல், பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. நாட்டில் களமிறக்கப்பட உள்ள நூற்றுக்கணக்கான சிறப்பு அதிரடிப்படையினர் வெளியான தகவல். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற 11 இளைஞர்களுக்கு நேர்ந்த கதி. கருணா, சவேந்திர சில்வா உள்ளிட்டவர்களுக்கு பிரிட்டன் விதித்த தடை வரவேற்கும் கனடாவின் நீதி அமைச்சர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.